கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் உலகமுய. இவ்விழாவை சைவ நெறி தவறாது நடத்தி கொண்டிருக்கும் சைவ சிவாச்சாரியர்களே, அம்மன் ஆலய பூசகர்களே, ராமகிருஷ்ண மிஷன் சுவாமிஜி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் சைவ அடியார்களே, உங்களுக்கு எனது தாழ்மையான வணக்கமும் நன்றியும். எமது நவதள ராஜகோபுர ஆரம்ப அடித்தள கல் நாட்டு வைக்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரியம்பதியின் சைவ வழிபாட்டில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கின்றது இந்த நிகழ்வு. முருகன் வழிபாடு பண்டை காலம் தொட்டே ஒரு தெய்வ வழிபாடாக தமிழர் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்து சங்ககாலம் முதல் குறிஞ்சி நில தெய்வமாக போற்றப்பட்டு கௌமார சமயம் என்ற தனி வழியில் ஆரம்பித்தது. நாளடைவில் இது சைவ சமயத்துடன் இணைந்து தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிரபல்யம் அடைந்தது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வெறுகல், சித்தாண்டி, மண்டூர் ஆகிய இடங்களில் இருக்கும் முருகப்பெருமானின் ஆலயங்கள் நமது முருகன் ஆலயத்தை ஒத்ததாக இருப்பது யாவரும் அறிந்ததே. தமிழ் கடவுள் முருகன் தமிழ் மொழியை அகத்தியருக்கு போதித்ததாகவும், சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை தமிழிலேயே உபதேசித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. கடல், வாவி, பல நீர்நிலைகள் சூழ்ந்த எழில் பல கொண்ட எமது இந்த தமிழ் பாரம்பரிய ஊரின் மத்தியில் வேல் கொண்டு வினை தீர்க்கும் முருகனுக்கு நவதள ராஜகோபுரம் அமைப்பது எமது மனதில் பெருமிதமும் அவன் ஆணையை சுமந்த எமக்கு கிடைத்த ஒரு வரம் என்றால் அது மிக இல்லை. பூசலார் போன்று மனக்கண்ணில் சுமந்த நினைவலையை கோவில் பரிபாலன சபையாலும் தொண்டர்களாலும் எங்கள் குடும்பங்களை சபாபதி பிள்ளை குடும்பம், கணபதி பிள்ளை குடும்பம் இரண்டையுமே அணுகிய பொழுது உடனடியாகவே அந்த திருப்பணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதை முடிப்பதற்கும் நாங்கள் திடங்கொண்டோம். எம் மனதில் சுமந்த அந்த கோபுர வடிவத்தையும் மணிமண்டபம், மணிக்கோபுரம் மற்றும் 6 படை வீடுகள் அடங்கிய இந்த எழில் தோற்றத்தை அமைக்க இரு குடும்பமுமே சம்மதித்தது என் மனதில் பூரிப்பை ஏற்படுத்தியது. கடந்த 9 மாதங்களாக இந்த கோபுர அமைப்பு நடவடிக்கைகளை நன்கு திட்டமிட்டோம். இந்த திட்டமிடலானது நவீன முறையில் கள ஆய்வு, கட்டிட கலைஞர்கள் தேர்வு, நிர்மாண பொருட்கள் ஆராய்வு, கட்டிட அமைப்பு, சட்ட அமைப்பு மற்றும் இந்த பாரிய கட்டிட வேலைகளால் ஏற்படவிருக்கும் மற்றைய கட்டிடங்களுக்கு வரும் பாதிப்பு பலவற்றை நாங்கள் ஆராய்ந்தோம். அதற்கு வழிமுறைகளையும் சமைத்தோம். இந்த நல்ல ஒரு கோபுரம் கட்டுவதற்காக கட்டிடக் கலைஞர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த திரு சுகுமார் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அத்துடன் தொழில்நுட்பவியலாளர்களாக திரு முரளிதரன், திரு திருநாவுக்கரசு, லவக்குமார் உட்பட கட்டிட வரைஞர் திரு கோபி அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு நல்லதொரு குழுவை நாங்கள் சமைத்தோம். இதற்கு
பரிபாலன சபையும் புனருத்தாரண சபையும் எங்களுக்கு தோளோடு தோள் நின்று உதவி கொண்டிருக்கின்றனர். இந்த திட்டத்தை வழிநடத்த முகாமையாளர் திருமதி சிவயோக கௌரி தவீந்திரகுமார் அவர்களை நியமித்தோம். திரு தவீந்திரகுமாரின் உழைப்பு இங்கு பாராட்டத்தக்கது. இத்துடன் திரு பரமானந்தம் அவர்களும் திரு கிருபாகரன் அவர்களும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த திட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றனர். எந்த ஒரு கட்டிட நிர்மாண வேலைகள் நடைபெறும் பொழுதும் அதற்கு சில இடையூறுகள் வருவது இயற்கை. அதற்கு ஏற்றாற்போல் நமது அணுகுமுறைகளை கையாண்டு எங்களுடன் உள்ள அத்தனை வளங்களையும் பிரயோகித்து எம்பெருமானின் இந்த புனித காரியத்தை நிறைவேற்ற நாங்கள் திடங்கொண்டுள்ளோம். அந்த பலத்தை எங்களுக்கு முருகப்பெருமான் தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே உண்டு. நீ இருக்க பயமேன் முருகா, நாங்கள் துணிந்து செல்வோம், வெற்றி முருகனுக்கே. நன்றி.